அனைவருக்கும் மாலை வணக்கம். தி ப்ரோலிடேட் ப்ளீடர்ஸ் குழுவின் சார்பாக உங்கள் அனைவரையும் நான் மாலை நேர வகுப்புக்கு வரவேற்கிறேன். நமது குழு கடந்த 1 வருடங்களாக காலையும் மாலையும் சட்டம் சார்ந்த வகுப்புகளை நடத்திக்கிட்டு வரோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு நமக்கு வகுப்பு எடுக்க வந்திருக்கிறவர் யாருன்னா, நமக்கு மிகவும் அறிமுகமான பாலன் சார், கர்நாடகத்தைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர். தொடர்ச்சியாக நமக்காக வகுப்பு எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு நமக்காக வந்துட்டு ஃபேக்ட்ஸ் அண்டு ஃபிக்ஷன் ஆன் கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து ஒரு சிறப்பான ஒரு வகுப்பு எடுக்க வந்திருக்காரு. இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு மிகவும் பயனுள்ளதாகவும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு வகுப்பாகவும் இன்னைக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அனைவரும் வந்துட்டு வகுப்பை கண்காணிங்க. உங்களுடைய கேள்விகள் இருந்துச்சுன்னா வகுப்போட இறுதியில் உங்களுடைய கேள்விகளை சார்கிட்ட கேளுங்க. வணக்கம் சார், வகுப்புல போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னா குறுக்கு விசாரணை குறுக்கு விசாரணை. இதை ஜென்ரலா ஆர்ட் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து குறுக்கு விசாரணை ஒரு கலை. சில பேர் சயின்ஸ் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன், குறுக்கு விசாரணை என்பது ஒரு விஞ்ஞானம். ஸோ ஆர்ட் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன், சயின்ஸ் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன். அதை மாற்றி நம்ம இன்னைக்கு என்ன பேர் வச்சிருக்கிறோம்னா ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிக்ஷன் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன். அப்போ ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிக்ஷன், இப்போ இது ஒரு கேஸ் பதிவு செய்யப்படுது. செக்ஷன் 154 ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல கேஸ் பதிவு செய்யறாங்க. கேஸ் பதிவு ஆன பிறகு என்னன்னா ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஸ்பாட் பஞ்சனாமா, பார்வை மகசர். அப்ப எல்லாமே கேஸ் ரெஜிஸ்டர் ஆன பிறகு விசாரணை, இன்வெஸ்டிகேஷன் என்பது அனைத்துமே வந்து பார்வை மகசர் தான். அது வந்து ஸ்பாட் பஞ்சனாமா, ஸ்பாட் மகசர், அப்புறம் வந்து ரிகவரி மகசர். ஒரு கேஸ்ல வந்து ஸ்பாட்டு, அந்த ஸ்பாட்ல என்ன இருந்துச்சு, ரத்தம் இருந்துச்சா, அங்க எதனா வெப்பன் விழுந்திருந்ததா, அது ஸ்பாட் பஞ்சனாமா. அதுக்கப்புறம் வந்து இன்குவெஸ்ட் ப்ரொசீடிங், அதாவது டெட் பாடி இருந்தா அது எப்படி டெட் பாடி இருக்கு, எங்கெங்க இன்ஜுரி இருக்கு, அந்த டைம்ல அந்த இறந்து போனவரின் இரத்த உறவுகள் இல்ல ரொம்ப நெருக்கமானவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றது. அதுக்கப்புறம் வந்து if it is a போஸ்ட்மார்ட்டம்னா செக்ஷன் 146 1 ஆஃப் சிஆர்பிசியில் ஒரு ரிக்வசிஷன் வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் டாக்டர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ஆகும். அப்போ பாடியிலேருந்து ரிகவரி பண்ணக்கூடிய பொருட்கள், அவருடைய இறந்து போனவருடைய சடலத்தில் மேல் இருக்கக்கூடிய துணி, மணிகள், வாட்சு, மொபைல் போன், இந்த மாதிரியான சம்பந்தப்பட்டது. அப்போ இப்பெல்லாம் வந்து டிஜிட்டல் இருக்கிறதுனால குற்றவாளிகள் தெரியலன்னா அங்க டவர் டம்ப் போட்டு, டவர் டம்ப்ல யார் யார் நம்பர் இருக்கு அப்படின்றதெல்லாம் பதிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தா சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுப்பாங்க. வெப்பன் இருந்தா வெப்பனை ரிகவர் பண்ணும். வெப்பன்ல இருக்கக்கூடிய கைரேகையை எடுப்பாங்க, வெப்பன் ரிகவரி. அப்புறம் சிடிஆர், கால் டீடைல் ரிப்போர்ட், இந்த மாதிரியான சயின்டிபிக், டெக்னிக்கல், ஐ விட்னஸ், பல்வேறு சர்க்கம்ஸ்டன்ஸ், இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி சார்ஜ் ஷீட் போடுவாங்க. இதே மாதிரி ஒரு தெஃப்ட் கேஸ், டக்காய்டி கேஸ், பொருட்கள் சம்பந்தப்பட்டதுல கூட முதல் தகவல் அறிக்கை வந்து செக்ஷன் 154 தான். அதுக்கு பிறகு அதுக்கு சம்பந்தப்பட்டது 406 misappropriation, cheating, the forging of documents, check bouncing cases, இல்ல மேட்ரிமோனியல் கேசஸ், சிவில் கேசஸ், இதுல எல்லாத்துலயுமே வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் தான் வந்து அந்த ஃபீல்டையே. அப்போ ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிக்ஷன். அப்போ ஒரு 302 கேஸ்ல வந்து ஒரு இறந்தவரின் சடலம், இறந்தவதற்கான காரணம் கொலை, அதற்கான வெப்பன்ஸ், இது எல்லாத்தையுமே ப்ராசிக்யூஷனு, இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் செய்து இந்த சார்ஜ் ஷீட் போடுறாங்க.
அப்ப சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு அந்த சார்ஜ் ஷீட்ல என்னன்னா சர்க்கம்ஸ்டன்ஸ்ன்றத வந்து அட்வொகேட்ஸ் வந்து டிஃபென்ஸ் அட்வொகேட்ஸ் எத்தனை சர்க்கம்ஸ்டன்ஸ், ஐ விட்னஸ் எத்தனை, டைரக்ட் எவிடன்ஸ், இன்டைரக்ட் எவிடன்ஸ், சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ், ரிகவரி எவிடன்ஸ். அப்ப அந்த வெப்பன்ல பிளட் இருந்துச்சுன்னா பிளட் எவிடன்ஸ், கைரேகை இருந்தால் கைரேகை எவிடன்ஸ், அப்புறம் வந்து டிஜிட்டல் எவிடன்ஸ். இது எல்லா எவிடன்ஸையும் தனித்தனியா வந்து டிஃபென்ஸ் கவுன்சில் தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கணும். அப்ப எத்தனை சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்க்கும் இன்னொரு சர்க்கம்ஸ்டன்ஸுக்கும் இன்ன லிங்க். அப்போ இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாம் பிரிச்சுட்ட பிறகு ஒவ்வொரு சர்க்கம்ஸ்டன்ஸுக்கும் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் என்ன இருக்கு, பொருள் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட், டாக்குமெண்ட்ஸ் என்ன இருக்கு, அப்புறம் ஓரல் எவிடன்ஸ் ஐ விட்னஸ் என்ன இருக்கு. அப்ப நம்ம அதை பிரிச்சுக்கணும். இது சர்க்கம்ஸ்டன்ஸ் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6. அப்ப சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு லிஸ்ட் ஆஃப் விட்னஸ்ல எத்தனை விட்னஸ் சொல்றாங்க, லிஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல எத்தனை மெட்டீரியல் வருது, லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்ல எத்தனை லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், அதுல டிஜிட்டல் எவிடன்ஸ் எத்தனை, அப்புறம் வந்து சிடிஆர், ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்டு, ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டு, டிஎன்ஏ ப்ரொஃபைல் மேட்சிங், கன் யூஸ் பண்ணியிருந்தா கன் ப்ரொஃபைல்ஸ், கன் பேலிஸ்டிக் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், அந்த மாதிரி எல்லா சர்க்கம்ஸ்டன்சஸும் தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கணும். அப்போ எங்க இருந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் ஆரம்பமாகுது, கிராஸ் எக்ஸாமினேஷன் முதல் தகவல் அறிக்கை, அது எத்தனை மணிக்கு பதிவாச்சு, கொலையுண்ட இடம் எத்தனை மணிக்கு போலீஸ் போறாங்க, ஆக்சுவல் குற்றம் நடந்த டைமுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ், போலீஸ் ஸ்டேஷன் எவ்வளவு தூரம், எந்த போலீஸ் அந்த இடத்துக்கு போறாங்க, அந்த குற்ற பத்திரிகை முதல் தகவல் அறிக்கையை யார் கொடுக்குறாங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப மெட்டிகுலஸா நீங்க அந்த கேஸை ஒட்டி கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஸ்டடி அண்ட் ரீசர்ச். அப்போ ஒரு கேஸ, அதாவது குறிப்பா 302 அந்த மாதிரி கேஸ நடத்தக்கூடிய வழக்கறிஞர்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்க்க வேண்டியது அவசியம். அந்த ஸ்பாட்டு விட்னஸ் எங்க இருந்தாங்க, அந்த ஸ்பாட்டு விட்னஸுக்கும் இந்த உண்மையில அப்ப 2 விதமான விட்னஸ் இருப்பாங்க ஒரு கேஸ்ல. ஒன்னு ஆக்சுவலா பார்த்தவங்க இருப்பாங்க, ஒன்னு வந்து பார்க்காமலே வந்து ஜோடிச்சு வந்து பொய்யான சாட்சியை சொல்ல வைப்பாங்க. அப்போ என்ன நடக்கும்னா, ஒரு இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடக்கும், அது யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. போலீஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, விட்னஸை நாங்க பார்த்தோம், திரும்பி பார்த்தா எங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு முதல் தகவல் அறிக்கையை பதிவு பண்ணிக்குவாங்க. அரெஸ்ட் ஆன பிறகு இவங்கள தான் நம்ம அன்னைக்கு பார்த்தோம், இவங்க தான் அது அப்படின்னு டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியடு தாசில்தார் முன்னாடி ஜெயில செக்ஷன் 9 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் நடக்கும். அப்போ ஒன்னுதான் எது வந்து ஃபேக்ட், எது வந்து ஃபிக்ஷன்ன்றத இந்த டிஃபென்ஸ் லாயர் ஷுட் அசர்டைன் வாட் ஆர் ஆல் த ஆக்சுவல் ஃபேக்ட், ஆக்சுவல் இன்சிடென்ட். அப்ப எத்தனை பேரை ஜோடனை, இந்த விட்னஸ் உண்மையா பொய்யா, சிடிஆர் பொய்யா உண்மையா, சிசிடிவி ஃபுட்டேஜ் உண்மையா பொய்யா, இதுல வந்து கையில மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க, அது உண்மையா, வாட் ஆர் ஆல் த ஃபேக்ட்ஸ், வாட் ஆர் ஆல் த ஃபிக்ஷன்ஸ்ன்றத ஒரு ஆராய்ச்சி செய்து ஃபேக்ட்ஸ், இது உண்மையா நடந்தது எது, பொய்யா நடந்தது எது. அப்போ பொய்யா நடந்ததை வந்து ரீசர்ச் பண்ணணும், உண்மையா நடந்தது வச்சும் ரீசர்ச் பண்ணணும். இது ஆன பிறகு சட்டம் இம்பார்ட்டன்ட். அப்போ இதற்கு சிஆர்பிசி எவிடன்ஸ், ஐபிசி. அப்ப 302, 299, 304 பார்ட் 1, 304 பார்ட் 2. அப்ப அந்தந்த அஃபென்ஸ் அதுக்கு வந்து அதனுடைய டெஃபினேஷன்ஸ்னா, whether the allegations made in the charge sheet indicates prima facie offense, அதை பார்க்கணும்.
ரெண்டாவது சிஆர்பிசில வந்து நீங்க 153 to 173 173ல சப்செக்ஷன் 8 வரைக்கும் எல்லா லாயருமே அதை மனப்பாடமாக தெரிஞ்சு வைக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதுல மோஸ்ட் பர்டிகுலர்லி 152 161 162 இருந்து மற்றது 173 சப்செக்ஷன் 2 சார்ஜ் ஷீட் 173 சப்செக்ஷன் 8. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து மனப்பாடமாக இருக்க வேண்டும். அந்த செக்ஷன் அப்படியே தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் அந்த செக்ஷன் உங்களுக்கு ஓடிட்டே இருக்கணும். அதே மாதிரி எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 136(2) செக்ஷன் 166 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் தரோவா இருக்கணும். இப்போ இந்த லாயர்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்றது என்ன பண்ணுவாங்கன்னா, கோர்ட்ல வந்து எக்ஸாமினேஷன் இன் சீஃப், அதுக்கப்புறம் கிராஸ் எக்ஸாமினேஷன், அதுல வந்து ரீ எக்ஸாமினேஷன். இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது விட்னஸ் வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சீஃப்ல சொன்ன விஷயத்த திருப்பி கிராஸ்ல கொண்டு வருவாங்க. அப்போ விட்னஸ் வாலண்டியர்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இந்த விட்னஸ் வாலண்டியர்ஸ் அப்படின்றது வந்து அனுமதிக்கவே கூடாது. எந்த சட்டத்துல வந்து வாலண்டரி ஸ்டேட்மெண்ட் இருக்கு? ஒரு செகண்ட் நிறுத்துறேன். ஸோ இந்த விஷயத்துல வந்து இந்த செக்ஷன்ஸ் 136 to 166 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட், இதுல வந்து நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இந்த விட்னஸ் வாலண்டியர்ஸ், இந்த விட்னஸ் வாலண்டியர்ஸ்ன்றதுக்கு நீங்க சான்ஸே கொடுக்கக்கூடாது. கிராஸ் எக்ஸாமினேஷன்ல நிறைய பேர் வந்து விட்னஸ் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற மாதிரி கொஸ்டின் போடுவாங்க. டோன்ட் எவர் அண்ட் நெவர் புட் எ question enabling the witness to give explanation. நீங்க கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்றீங்க அப்படின்னா, நீங்க எந்த கொஸ்டின் போட்டாலும் the question framing of question should be such a way they should say yes or no. சாரி, மேடம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து எஸ்ன்னு சொல்லணும், இல்லைன்னா நோன்னு சொல்லணும். அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் போடணும். எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கொஸ்டின் கொடுக்காதீங்க. ரெண்டாவது, யூ ஷுட் இந்த பாம்பே ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு 2. அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, தி ஆன்சர் ஷுட் பி ஸ்ட்ரைட் இன் ஏ கிராஸ் எக்ஸாமினேஷன். நீங்க கேட்கிற கொஸ்டினுக்கு தான் ஆன்சர். அதனால வந்து வழக்கறிஞர்கள் அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு விடக்கூடாது. சப்போஸ் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்கன்னா அந்த எக்ஸ்பிளனேஷன் உங்க சார்ஜ் ஷீட்ல இருக்கா, 161 ஸ்டேட்மெண்ட்ல இருக்கா, 164ல இருக்கா, மசர்ல இருக்கா, வாலண்டரி ஸ்டேட்மெண்ட்ல இருக்கா, அதுல இல்லைன்னாக்கா மாத்திரம் நீங்க இதுதான் முதல்ல சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சொல்லல அப்படின்னு ஒமிஷனை ஒட்டி கேட்கலாம். பட் பி ஷுவர் வாலண்டரி ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க, அது வந்து இன்அட்மிசபிள் இன் எவிடன்ஸ். நீங்க சரியாத கொஸ்டின் போட்டு வாலண்டரி ஸ்டேட்மெண்ட்ல இப்படி சொல்லிக்கிறாங்கன்னு சொல்ல விடக்கூடாது ஐஓவை. தெர் ஆர் வெரி ஷ்ரூட் ஐஓஸ். சான்ஸ் கிடைச்சா 160 இது கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் சொல்லிடுவாங்க. ஸோ 136 to 166 வரைக்கும் நீங்க மனப்பாடமா இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். ரெண்டாவது வந்து ரிலவன்சி, செக்ஷன் 5, 6, 7, 8 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட், relevancy of facts, especially section 6 of the evidence act.
நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா அதை பார்க்க வேண்டியதா இருக்கும். செக்ஷன் 6 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட், ரிலவன்சி. ஹவு யுவர் கொஸ்டின் இஸ் ரிலவென்ட் டு தி கேஸ் ஆஃப் தி ப்ராசிக்யூஷன். அப்போ அந்த ரிலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ், அதை செக்ஷன் 6 வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, உங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே யூ ஹாவ் டு பி வெரி பர்ஃபெக்ட் அபவுட் 104, 105 and 106 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட். இந்த செக்ஷன்லாம் கூட வந்து நியூ எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த செக்ஷன்ஸ் இதோட ஜட்ஜ்மெண்ட்ஸுங்களெல்லாம் வந்து தரவா வச்சுக்கிறது மிக மிக அவசியம். ரெண்டாவது, நீங்க ரீசர்ச், ஒரு கேஸ் எடுத்து அந்த சார்ஜ் ஷீட்டை கம்ப்ளீட்டா படிச்சு அந்த ஸ்பாட் இன்வெஸ்டிகேஷனுக்கு போய், வித்தவுட் கோயிங் டு த ஸ்பாட் வெரிஃபிகேஷன், ஸ்பாட் என்கொயரி, டோன்ட் வெஞ்சர் டு கிராஸ் எக்ஸாமினேஷன். அப்போ ஒரு விட்னஸ்னா அந்த விட்னஸ் யாரு, வெதர் இஸ் அ ஸ்டாக் விட்னஸ், வாட் டைப் ஆஃப் விட்னஸ், வெதர் இன்ட்ரெஸ்டட் விட்னஸ், அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன, அதையும் கூட நீங்க முழுமையாக தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். அப்போ இந்த செக்ஷன்ஸ் எது ரிலவென்ட் செக்ஷன்ஸ் இன் சிஆர்பிசி, ஐபிசி, எவிடன்ஸ் ஆக்ட், அதோடு மாத்திரம் இல்லை. இப்போ இட் இஸ் அ டிஜிட்டல் ஏரியா. நீங்க இதற்கான ஜட்ஜ்மெண்ட்ஸ், சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், அந்தந்த கேஸுக்கு தகுந்தமான ஜட்ஜ்மெண்ட்ஸ நீங்க கேஸுக்கு குறுக்கு விசாரணைக்கு தயாராகிறதுக்கு முன்பே இந்த ரீசர்ச், ஜட்ஜ்மெண்ட், ஸ்பாட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் கூட ரெடி பண்ணிக்கிறது மிக மிக அவசியம். அதனால ஒரு கேஸ்னா அதுக்கு ஒரு 200 பேஜ் 300 பேஜ் நோட் புக் வச்சு அந்த நோட் புக்ல எல்லாத்தையுமே என்ட்ரி பண்ணி வச்சுக்கணும். தென் நவ் தி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். அப்போ ஹவு டு டெஸ்ட்ராய் ஈச் அண்ட் எவ்ரி சர்க்கம்ஸ்டன்ஸ். அப்போ மெடிக்கல் எவிடன்ஸ், டிஜிட்டல் எவிடன்ஸ், சிசிடிவி ஃபுட்டேஜ், ஐ விட்னஸ், தென் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி, ரிகவரி விட்னஸ், இன்குவெஸ்ட் விட்னஸ், ஸ்பாட் விட்னஸ், இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், லிஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் இதை எல்லாத்தையும் வச்சுட்ட பிறகு நவ் யூ ஹாவ் டு சிட் கூல், வெரி கூல். யூ சிட் கூல் அண்ட் விடிகாலம் 4 மணிக்கோ 5 மணிக்குள்ள எந்திரிச்சு கூல் அண்ட் பீஸ்ஃபுல் அந்த டைம்ல தான் வந்து கம்ப்ளீட் பிளானிங் பண்ணோம். இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல ஆக்சுவல் நடந்தது என்ன அதை குறிப்பிடுத்துக்கோங்க. போலீஸ்காரன் எந்த மாதிரி அந்த கேஸை டெவலப் பண்ணியிருக்கான், ஆக்சுவல் இன்சிடென்ட்டுக்கும் இந்த குற்றப்பத்திரிகைக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு, எத்தனை டிகிரி டிஃபரன்ஸ் இருக்கு, எது டிஃபரன்ஸ் இருக்குதுன்றதை நீங்க செக்ரிகேட் பண்ணிக்கணும். அப்புறம் கோர்ட்ல வந்து எவிடன்ஸ் கொடுக்கும்போது ஆக்சுவல் நடந்தது ஒண்ணு, போலீஸ்காரன் எழுதுனது ஒண்ணு, 3வது வெர்ஷன் கோர்ட்ல வரும். அப்ப 4வது வெர்ஷன் கிராஸ் எக்ஸாமினேஷன்ல வேற மாதிரி வரும். ஸோ தேர்ஃபார் இந்த 4 வெர்ஷனும் நம்ம வந்து அப்படியே அதை வந்து மெமரி பண்ணல. இட் ஷுட் பி இன் யுவர் மைண்ட். இவ்வளவும் தயார் பண்ணி அப்போ கோர்ட்டுக்கு கிராஸ் எக்ஸாமினேஷன் போறதுக்கு முன்னாடி யுவர் கொஸ்டியனர் ஷுட் ஆல்சோ பி ரெடி இன் யுவர் மைண்ட். அதெல்லாம் பேப்பர்ல எழுதி கொஸ்டின் ரெடி பண்ணாலும் இட் ஷுட் பி ஃபில்ட் இன் யுவர் மைண்ட். தென் யூ வில் பி ஃபுல் கம்பாட்டன்ட். இப்போ ஒரு ஃபேக்டை வைக்கிறாங்க, ஈச் ஃபேக்ட் யூ ஷுட் டெவலப் ஆஸ் அ ஃபிக்ஷன். உண்மை பொய்யாகணும், பொய் உண்மையாகணும். This is where the art of making a fact into a fiction, fiction into a fact. இது வந்து நீங்க தயார் பண்ணி வச்சுக்கணும். then you have to முதல்ல போஸ்டிங் வார்த்தை அதுக்கப்புறம் யாரோ டிஸ்டர்ப் பண்றீங்க. ஸோ இவ்வளவும் ரெடி பண்ணிட்டு தான் நீங்க விட்னஸ் பாக்ஸ் போகணும். இதுல சப்போஸ் பேலஸ்டிக் இருந்துச்சு, அந்த கன்னை ஒட்டி கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கணும். கன்னு, அந்த புல்லட்டு, இந்த கன்ல தான் இந்த புல்லட் வந்துச்சா, இல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது எக்ஸ்ரே எடுத்தாங்களா, வாட் ஆர் ஆல் தி டீவியேஷன்ஸ் பை தி டாக்டர். அப்போ வெதர் இட் இஸ் ஆஸ் பர் தி கைட்லைன்ஸ், வாட் இஸ் த கைட்லைன்ஸ்.
அதே மாதிரி டிஎன்ஏ, வாட் இஸ் த கைட்லைன்ஸ், வெதர் கைட்லைன்ஸ் இஸ் ஃபாலோ. செயின் ஆஃப் கஸ்டடி, அப்போ பிளட் எடுக்கிறாங்க, அந்த பிளட் யார் முன்னாடி, அதை இட் ஷுட் பி பிளட் ஷுட் பி drawn பிஃபோர் தி மேஜிஸ்ட்ரேட். இட் ஷுட் நாட் பி பை த டாக்டர் வித்தவுட் தி பிரசன்ஸ் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட். இந்த கைட்லைன்ஸை படிச்சுக்கணும். தென் செயின் ஆஃப் கஸ்டடி, அப்போ எந்த வேக்யூடைனர்ல அந்த பிளட் எடுத்தாங்க, எங்க ப்ரிசர்வ் பண்ணாங்க, அப்போ அதை எடுக்கும்போது அவங்க என்னென்ன வேரிங் அப்பேரல், கை க்ளவுஸ் போட்டாங்களா, நோஸ்க்கு இது போட்டாங்களா, கண்ணுக்கு வந்து கண்ணாடி போட்டாங்களா, தலைக்கு துணியை சுத்தினாங்களா, ஏன்னா டச் டிஎன்ஏ வரும். அப்போ கலெக்ஷன், ப்ரிசர்வேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், எக்ஸாமினேஷன், செயின் ஆஃப் கஸ்டடி. அதே மாதிரிதான் வெப்பன்ல வந்து கைரேகை இருந்ததா, அந்த வெப்பன் கலெக்ஷன், அப்புறம் வந்து ப்ரிசர்வேஷன். அப்போ பிளட் இருந்தாக்கா அவன் ப்ராப்பர்ட்டி ரூம்ல வச்சுட்டு இருப்பான். ப்ராப்பர்ட்டி ரூம்ல வச்சிருந்தா பிளட் புட்ரிபிகேஷன் ஆகும் அண்ட் கண்டாமினேஷன் ஆகும். கண்டாமினேஷன் ஆயிருக்கா, வெதர் தி கைட்லைன்ஸ் இஸ் ஃபாலோ. அந்த மாதிரி கலெக்ஷன், ப்ரிசர்வேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், எக்ஸாமினேஷன், ஹவு இட் ஷுட் பி ப்ரிசர்வ்டு, இது எல்லா நாலேஜும் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ரெண்டாவது பிளட். அப்போ பிளட்னு வரும்போது பிளட் கலர் மாறும். பிளட் வந்து ஒரு குற்றத்துல கத்தி யூஸ் பண்ணாங்க, இல்ல வெட்டுக்கத்தியை யூஸ் பண்ணாங்க, இல்ல சிக்கிள் அருவாவை யூஸ் பண்ணாங்கன்னா அதுல இருக்கிற பிளட் கலர் என்ன, எத்தனை நாள் ஆன பிறகு அந்த பிளட் அந்த கத்தியை ரிகவர் பண்ணாங்க, அப்ப அது கலர் வந்து மாறும். உடனே ஆர்ட்ரி வெயினா இல்ல வீனியஸ் வெயின், அது ரத்தமா, அப்புறம் வந்து குழந்தை ரத்தமா, வயசானவங்க ரத்தமா, செத்தவங்க பிறகு ரத்தமா, சாவறதுக்கு முன்னே எடுத்த ரத்தமா, குழந்தை ரத்தமா, வயதானவர்களுடைய ரத்தமா, பெண்களுடைய ரத்தமா, இல்ல ஆண்களுடைய ரத்தமா, இது எல்லாத்தையுமே வந்து விவரிக்கலாம். அப்போ பிளட்னு வரும்போது the cross examination council should be thorough with the examination. இது எல்லாமே புக்ல கிடைக்குது. அதே மாதிரி வந்து 376 டிஎன்ஏ வருது. அப்போ டிஎன்ஏ வரும்போது இந்த போக்சோ ஆக்ட்ல இல்ல 376ல பொண்ணுக்கு வயது வந்து 16, 17 வயசு இருக்கும், பையன் வந்து மேஜரா இருக்கலாம். அப்போ அந்த பொண்ணுடைய உள் ஆடைகளை எடுப்பாங்க. உள்ள ஆடைகளை வந்து அவனுடைய ஸ்டெயின்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்போ ஒரு பெண் உள்ளாடை, ஒரு டிஷர்ட் இருக்கட்டும், இல்ல வந்து அண்டர்வேர் இருக்கட்டும், இல்ல வேற உடையை வந்து ரிகவர் பண்ணும்போது, அப்போ இதை எப்படி ஹவு டு சேலஞ்ச் பை வே ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன்னா, யூ ஷுட் பி பர்ஃபெக்ட் வித் டிஎன்ஏ எக்ஸாமினேஷன். அதனுடைய மேனுவல் கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்கு, அதை படிக்க வேண்டியதாகும். டிஎன்ஏ அப்போ பாடி ஃப்ளூயிடு தான் வந்து டிஎன்ஏ மெட்டீரியல். அப்போ வந்து சளி வரும், எனி பாடி ஃப்ளூயிட், எச்ஐ வரும், அப்புறம் வந்து பிளட்டு, யூரின், ஸ்வெட்டு, இது எல்லாமே வந்து டிஎன்ஏ மெட்டீரியல். எனி பாடி ஃப்ளூயிட் இஸ் எ டிஎன்ஏ மெட்டீரியல். அப்போ நம்ம வந்து அப்போ ஒரு பெண்ணுடைய உள்ளாடை எடுக்கும்போது இட் ஷுட் ஹாவ் மல்டிபிள் டிஎன்ஏ. ஆணுடைய டிஎன்ஏ மாத்திரம் இல்லை, பெண்ணுடைய டிஎன்ஏவும் இருக்கும். அப்போ அந்த சம்பந்தப்பட்ட பெண் மற்றும் சம்பந்தப்பட்ட ஆண் அவங்களுடைய 2 டிஎன்ஏவும் இருக்குதான்றதை பார்க்கணும். மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் ஆணுடைய டிஎன்ஏ மேட்ச் ஆகும், பெண்ணுடைய டிஎன்ஏ இருக்காது. அப்போ இட் ஷுட் ஹாவ் மல்டிபிள் டிஎன்ஏ. அதை வச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். இப்போ கன்னுன்னு வரும்போது அது வந்து புல்லட்டா பெல்லட்டா என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. ப்ரொஜெக்டைல் மீன்ஸ் இட் ஷுட் பி இட் கேன் பி எ ஷார்ட் கன், மசில் லோடிங் கன், ஆர் ரிவால்வர், பிஸ்டூல். அதுல 9mm பிஸ்டூல் இஸ் அ ப்ரோஹிபிட்டட். ஆர் பப்ளிக் வந்து 0.32 ரிவால்வருக்கு யூஸ் பண்ணுவாங்க, 7.65mm புல்லட் வந்து பிஸ்டூலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. 9mm பிஸ்டூல் இருந்தாக்கா அது வந்து ப்ரோஹிபிட்டட் வெப்பன், அது போலீஸ் தான் யூஸ் பண்ணும். அப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் ஃபயர், பின் மார்க்கு, ஸ்கிட் மார்க்கு, அப்போ இது மேல ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சா, இது எல்லாத்தையும் கூட பர்ஃபெக்ட்லி வி ஷுட் அனலைஸ். அதே மாதிரி டிஜிட்டல் எவிடன்ஸ், எத்தனை கேமராவுடைய கெப்பாசிட்டின்னா அந்த அதை வந்து டிவிஆர் யார் பண்ணாங்க, டிவிஆர்ல இருந்து எவ்ரி டிஃபென்ஸ் கவுன்சில் இஸ் என்டைட்டில் ஃபார் எ mirror image of the DVR.
ஹார்ட் டிஸ்க் மிரர் இமேஜ். அப்புறம் கோர்ட்டுக்கு வரும்போது அது டிவிடி வரும், இல்லைன்னா சிடி வரும். இட் ஷுட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் பென் டிரைவ். அப்போ பென் டிரைவ், சிடி, டிவிடி இஸ் தி அவுட்புட் ஆஃப் தி ஹார்ட் டிஸ்க் ஆர் தி டிவிஆர். அப்போ அதை ஒட்டி என்ன எக்ஸாமினேஷன் பண்ணிக்கிறாங்க, எந்த ஆப் யூஸ் பண்ணாங்க, எந்த டூல் யூஸ் பண்ணாங்க, when the tool was purchased, whether it was updated, அதுலயும் கூட செயின் ஆஃப் கஸ்டடி, தென் அதை எப்போ ரெட்ரீவ் பண்ணாங்க, ரெட்ரீவ் பண்ணி எப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணாங்க, எங்க ப்ரிசர்வ் பண்ணாங்க, அப்புறம் கோடிங், டீகோடிங், இதை ஒட்டி வி ஷுட் பி பர்ஃபெக்ட். ஸோ இது இவ்வளோ விஷயமும் வந்து நம்ம பர்ஃபெக்டா இருந்தாதான் வந்து தென் வி வில் பி ஃபிட் டு கிராஸ் எக்ஸாமின். அதே மாதிரி சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து முடி விழுந்திருக்கும், ஏர், அப்புறம் நெயில்ஸ், இதெல்லாம் கூட டிஎன்ஏ மெட்டீரியல், முடிய வச்சு கூட கண்டுபிடிப்பாங்க. ஸோ தி கிராஸ் எக்ஸாமினேஷன் கவுன்சில் ஷுட் பி பர்ஃபெக்ட் இன் லா, perfect in judgments, perfect in technology, perfect in science, perfect in the expert opinion. So the defense lawyer should be master of all subject. Yanna prosecution la there is a specialized agency on each aspect. There is an expert in digital, avaru varuvar, expert in physics, avaru varuvar, expert in blood, avaru varuvar, expert in body organ, ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்டும் வராங்க. In addition to that, ஐ விட்னஸஸ் கூட வராங்க. ஓகே, இப்போ பாக்ஸ்ல ஒரு ஐ விட்னஸஸ் வராருன்னு பார்க்கணும். அப்போ டிஃபென்ஸ் கவுன்சில் தெரிந்து கொள்ள வேண்டியது, அவர் உண்மையிலேயே சம்பவத்தை பார்த்தவரா அல்லது போலீசாரால் உருவாக்கப்பட்டவரா அப்படின்றத 100% புரிஞ்சுக்கணும். உண்மையிலே பார்த்தாருந்தா நீங்க இந்த டோபோகிராபி எல்லாம் கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவாரு. இது எவ்வளவு தூரம், அது எவ்வளவு தூரம்னு கேட்டா உண்மையான விட்னஸ் பர்ஃபெக்டா சொல்லுவார். நிறைய வக்கீலுங்க செய்யக்கூடிய தவறு அதுதான். உண்மையான விட்னஸ டோபோகிராபி, இது டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இது எவ்வளோன்னா பர்ஃபெக்டா சொல்லுவார் அவரு. கண்ணில் பார்த்தது தானே. அப்போ கண்ணில் பார்க்காதவரு பொய்யான விட்னஸ்னா தென் யூ கேன் கன்ஃபரண்ட் வித் டோபோகிராபி, இது எவ்வளவு தூரம் இருந்துச்சு அப்படின்னா முழிப்பார். ஆகவே இந்த கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு ரெடி ஆகும்போது fact should be made as fiction, fiction should be made as fact. நீ என்ன டிஃபென்ஸ் எடுக்கிறியோ அதை உண்மை அப்படின்னு அவர் வாயிலே வர வைக்கணும். அவர் எதை உண்மையா சொல்றாங்களோ அது பொய் அப்படின்றது வந்து விட்னஸ் வாயில வந்தே வரனாது. ஹவ் யூ டூ இட், தட் இஸ் யுவர் டேலண்ட். இது எப்படி கிராஸ் எக்ஸாமினேஷன்? இட் இஸ் லைக் டியர் ஹண்டிங். இப்போ மான் வேட்டையை நீங்க வந்து கூகுள் பண்ணி டிவியில பாத்தீங்கன்னா, மான் வேட்டையாடுறவங்க மானை பிடிக்க முடியாது. மான் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ரன்னிங் அனிமல். ரொம்ப ஓட்ட, சிங்கம், புலி, சிறுத்தைக்கு விட வேகமா ஓடக்கூடிய ஒரு அனிமல் மான். அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஓட்டின்னு போய் ஒரு முட்டு சந்தியில நிறுத்திடுவாங்க. சுத்தி அது ஓட முடியாத இடத்துல நிறுத்திட்டு அடிச்சா அது விழுந்துடும். அதே மாதிரிதான் விட்னஸ் வந்து நீங்க துரத்துக்கிட்டு போகணும். ஒரு கொஸ்டின். அப்போ when you start cross examination, your entire mind, your body, your everything should be perfectly focused on the witness. அப்போ அவர் எஸ் அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கு உடனே கொஸ்டின்ஸ் போடணும். நோ அப்படின்னு சொன்னா உடனே இன்னொரு கொஸ்டின் வரணும். then don't know. உனக்கு yes ன்னு வரணும்னா till he says yes, your question should be like a bullet. எப்படி AK-47ல டக்கா 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 அந்த வெளியே போதும், அந்த மாதிரி உன்னுடைய கொஸ்டின்ஸ் வித்தவுட் ஸ்டாப்பேஜ் புல்லட் மாதிரி போயிட்டே இருக்கணும். till you get the answer yes. சில உன்னுடைய சஜஷனுக்கு நோன்னு சொல்லணும். till you get the answer no to that particular circumstance, your question should go like a bullet. Then you want an answer, I don't know, till he says he don't know. Then there must be volumes of questions. அந்த மாதிரி தான் வந்து விட்னஸை கார்னர் பண்ணணும். இப்போ ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு அம்மா
அவருடைய பையனோட போறாங்க. அந்த அம்மா கண் எதிரிலே வந்து அந்த பையனை வந்து கொலை செய்யப்படுகிறான். அந்த அம்மா கண்ணால பாக்குறாங்க, இன்டர்வியூ ஆகுறாங்க. அப்போ அந்த அம்மாவை அடிச்சு அந்த அம்மாவுக்கு கூட ஒரு 100 சூச்சர்ஸ் விழுது. அப்போ ஷீ இஸ் எ இன்ஜூர்டு ஐ விட்னஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு கேஸ் வந்தா அந்த இன்ஜுரியே இல்லைன்னு சொல்ல முடியாது, டெத்தையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் தெர் இஸ் எ டெட் பாடி காஸ்ட் பை வெப்பன்ஸ், இன்ஜுரி காஸ்ட் பை த வெப்பன்ஸ். அப்ப அந்த அம்மாவையும் அந்த டெட் பாடியும் பிரிச்சிடணும். அந்த சம்பந்த டைம்ல எப்போ வந்து அந்த கொலை உண்டாரோ அந்த சமயத்துல அந்த அம்மாவை ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்துல விட்டுடணும். அப்போ அந்த அம்மா அதை பார்க்கவே இல்லை. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரும்போது ஒரு குரூப் அந்த அம்மாவை அட்டாக் பண்ணாங்க அப்படின்றது ஒரு டிஃபென்ஸ். அப்போ அது இந்த காயை எப்படி நவர்த்துறது? அந்த அம்மா அங்க இல்லை, அந்த அம்மா அதை பார்க்கல. See, this is untruth, but the truth is she was there. அந்த 2 இன்சிடென்ட், அந்த அம்மாவுக்கும் இன்ஜுரி ஆயிருக்கு, பையன் செத்து போயிட்டான், 2த்தையும் வந்து பிரிச்சு. That is the style of cross examination. ஸோ அதே மாதிரிதான் இப்போ செக் கேஸ்ன்னு எடுத்துக்கலாம். செக் கேஸ்ல வந்து ஒரு கேஸ்ல என்ன ஆகுது, about 77 lakhs rupees அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் ஆகுது. அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் ஆன பிறகு பணம் கொடுக்கறது இல்லை. பணம் கொடுக்காததுனால ஒரு மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறாங்க. நான் 77 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட வாங்கினது உண்மை, எனக்கு 3 மாசம் டைம் கொடுங்க, நான் வந்து இந்த 77 லட்சத்தையும் திருப்பி கொடுத்துறேன்னு ஒரு மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன்டு பை தி கம்ப்ளைனன்ட் as well as தி அக்யூஸ்ட். அதுக்கப்புறம் லீகல் நோட்டீஸ் இஷ்யூ பண்றாரு. லீகல் நோட்டீஸ்க்கு இவரு ரிப்ளை கொடுக்குறாரு, எஸ் ஐ ரிசீவ்ட் யுவர் மணி, தேர் இஸ் அ மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ப்ளீஸ் கிவ் மீ 1 month டைம், ஐ வில் ரிட்டர்ன் யுவர் மணி. இந்த மாதிரி 11 டாக்குமெண்ட் இருக்கு. பணமும் வந்து அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் தான் பண்ணியிருக்காங்க. ரிப்ளை நோட்டீஸ்ல கூட இதை ஒத்துக்கிறாங்க. இது கோர்ட்டுக்கு வருது. See, I was the accused counsel engaged by some other lawyer. So இது வந்து ஸ்ட்ரைட் ஜாக்கெட் கேஸ். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அவரை see, you are a person, you used to get money to your job is to get loan from the bank. அதுக்காக வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்கன்னா நீங்க எல்லாமே வந்து காலி பேப்பர்ல சைன் வாங்கிப்பீங்க அப்படின்னு அட்மிஷன் பண்ண வச்சு இந்த 11 டாக்குமெண்ட்டும் பிளெயின் பேப்பர்ல சைன் வாங்கினீங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணி நீங்க கோர்ட்டுக்கு போட்டீங்கன்னா அவர் ஒத்துக்கிட்டாரு. அப்போ ஒத்துக்கிட்டாருன்னா அவ்வளவு ஈஸியா ஒத்துக்க முடியுமா? தட் இஸ் த ட்ரெண்ட் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன். அப்போ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு ஒன்னும் வந்து நீங்க கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ண கத்துக்கணும். ஸோ சீட்டிங் கேஸ் இல்லை பேங்க் ஃப்ராட் கேஸ், அது எல்லாமே வந்து டாக்குமெண்ட் மேல நிற்கும். அந்த டாக்குமெண்ட் மேல நிற்கும் போது ஹவு திஸ் இட் இஸ் டாக்குமெண்டட். அவர் இது பாத்தீங்கன்னா நீங்க இந்த பஞ்சநாமா மேலதான் கொஸ்டின்ஸே. See, every case, whether it is a property related case, cheating case, murder case or a terror case or recovery case, எல்லாமே பஞ்சநாமா தான். அப்போ ஈச் அண்ட் எவ்ரி பஞ்சநாமான்னும் போது ஒரு டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட்ல பஞ்ச் விட்னஸ் யாரு, அவர் உண்மையிலேயே அந்த இடத்த சேர்ந்தவரா? அப்போ நீங்க செக்ஷன் 100 சப்செக்ஷன் 1, 2, 3, 4 ஆஃப் சிஆர்பிசி, செக்ஷன் 165 ஆஃப் சிஆர்பிசி, லோக்கல் விட்னஸா இல்ல வந்து அஃபீஷியல் விட்னஸா? அப்போ ஈச் அண்ட் எவ்ரி பஞ்சநாமா. அப்போ ஒரு லாட்ஜ் இருக்கு, அந்த லாட்ஜில் ரூம் நம்பர் 101, 110 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரூம்ஸ் இருக்கு. அப்போ அந்த மாதிரி உண்மையிலேயே ரூம் இருக்கு, அது ஈஸ்ட் ஃபேஸிங்கா, வெஸ்ட் ஃபேஸிங்கா, நார்த் ஃபேஸிங்கா, வாட் இஸ் த ஷெட்யூல் ஆஃப் தட் பில்டிங், வெதர் ரியலி தட் பஞ்சநாமா வாஸ் ட்ரான் தேர். அப்போ விட்னஸ் கிட்ட என்ன ஆன்சர் வேணும்? நீ ஒன்று போலீஸார் கூப்பிட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல எத்தனை சைன் போட்டு கேட்டேன்னா
அவர்கிட்ட வாங்கிடணும் 7-8 சிக்னேச்சர் போட்டேன் பாரு, இந்த சிக்னேச்சர் நீ போலீஸ்ல ஸ்டேஷன்ல போட்டேன். அப்போ அந்த பஞ்சனாமா போயிடுது. அதே மாதிரி கத்தி ரிகவரி பஞ்சனாமா, அந்த கத்தி ரிகவரிக்கு பஞ்சனாமா மேலதான். அப்போ பஞ்ச் விட்னஸ்ல எத்தனை சர்க்கம்ஸ்டன்ஸ் அது மேல ரத்தம் இருந்ததா, எத்தனை மணிக்கு சீஸ் பண்ணாங்க, இவர் அதுக்கு போனாரு, பட் இவர் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் சைன் போட்டாரு. அந்த பஞ்சனாமால என்ன எழுதியிருக்காங்களோ அது எதுவுமே இவருக்கு தெரியாது அப்படின்றது மேல. அப்போ ஹவு மெனி பஞ்சனாமாஸ், ரிகவரி பஞ்சனாமாஸ் எத்தனை இருக்கோ அந்த பார்வை மகசர் அது மேல கிராஸ் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். இப்போ பஞ்ச் விட்னஸ், ரிகவரி விட்னஸ், மெடிக்கல் விட்னஸ், பேலிஸ்டிக் விட்னஸ், டிஜிட்டல் விட்னஸ், சிடிஆர் விட்னஸ், பிளட் ரிகவரி விட்னஸ், எல்லா விட்னஸும் ஆன பிறகு இது எல்லாம் கேதர் பண்றவர் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர். அப்போ இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் என்னென்ன விட்டுட்டு இருக்காரு, இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் இதை அவர் எதையெல்லாம் பண்ண வேண்டும் சட்ட பிரகாரம் அப்படின்றத நீங்க நோட் பண்ணணும். வாட் he should have done, what he has not done. அவர் எதையெல்லாம் பண்ணிருக்க வேண்டும், அதை ஏன் பண்ணல, எதெல்லாம் பண்ணல. அப்போ each question should be beneficial to your client and your question should not be an improvement. அப்போ போலீஸ்காரன் விட்டுட்டது நம்ம ஃபில் பண்ணிடக்கூடாது. அப்போ the investigation is tainted. இதையெல்லாம் பிளான்ட் பண்ணியிருக்கிறாருன்ற மாதிரி உங்களுடைய கொஸ்டின் ஃபோக்கஸ் ஆகணும். அப்போ பஞ்சனாமா மேல there must be volumes of questions. ஸோ இந்த மாதிரி தான் இந்த கிராஸ் எக்ஸாமினேஷனை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அப்போ இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன்ன்றது தி கிராஸ் எக்ஸாமினிங் கவுன்சில் should keep the prosecution under control. நிறைய இன்டர்வியூன் ஆவார் ப்ராசிக்யூட்டர். Then you should be very witty, you should be humor. So you should see that the prosecutor don't intervene. நிறைய பேர் ப்ராசிக்யூட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சிக்னல் கொடுப்பாங்க, நான் பார்த்துக்கிறேன், இப்படி பண்ணி வச்சா எஸ்ன்னும், இல்லை இந்த கையை கீழே விட்டா நோன்னு சொல்லணும். இந்த மாதிரி ஆக்ஷன் எல்லாம் பண்ற ப்ராசிக்யூட்டர்ஸ் கூட உண்டு. அப்போ தி என்டையர் கோர்ட் யூ ஷுட் கீப் அண்டர் யுவர் கண்ட்ரோல். அப்போ நீங்க கொஸ்டின் போடும்போது யூ ஷுட் பி ஃபோக்கஸ்ட் ஆன் தி விட்னஸ். அப்போ ஜட்ஜி நிறைய இன்டர்வென்ஷன் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். யூ ஷுட் பி ஹியூமர், யூ ஷுட் பி சீரியஸ், யூ ஷுட் பி ஃபோக்கஸ்ட், யூ ஷுட் நாட் பி டிஸ்டர்ப். அப்போ எந்த ஆன்சர் வந்தாலும் யூ ஷுட் நாட் பி டிஸ்டர்ப்டு, யூ ஷுட் பி கம்ப்ளீட்லி எக்யூப்டு வித் தி என்டையர் ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் தி கேஸ் ஆன் ஆல் டைரக்ஷன்ஸ் ஆஃப் தி கேஸ். அதனால இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் என்பது ஸ்டடி, ரீசர்ச், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லா, டெக்னிக்காலிட்டிஸ், இது எல்லாத்தையும் நீங்க ஃபோக்கஸை வச்சுக்கிட்டீங்கன்னா யூ கேன் பி ஏ சக்சஸ்ஃபுல் லாயர். ஸோ 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 15 நிமிஷம் நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு வச்சுக்கலாம். அந்த கிராஸ் எக்ஸாமினேஷனை ஒட்டி உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் வேணுமோ நீங்க கொஸ்டின் கேட்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வெரி எக்ஸலண்டா கிளாஸ் இருந்துச்சுங்க சார். பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு எதுவும் சார் சொன்னது சம்பந்தமா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், சார் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். கலையரசு சார். சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார், கேட்கலைங்க சார். கலையரசு சார். சார் எனக்கு ஒரு டவுட்டுங்க சார், நான் கேட்கலாங்களா சார்? சார் இப்போ ஒரு விட்னஸ்ட ஒரு கேள்வி போடுறோம், அவன் பொய் சொல்றான் அப்படின்றது தெரியுது. வேணும்னுக்கே அதாவது ஒரு எக்ஸாக்டரியா பதில் சொல்றான் சார். அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம எப்படி அவன்கிட்ட ஆன்சர் வாங்கணும்? ஒரு கொஸ்டின் போடுறீங்க, அவன் ஆன்சர், அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கொஸ்டினே போடாதீங்க. நீங்க எஸ்ன்னு சொல்லணும், இல்லைன்னா நோன்னு. அந்த எஸ் நோ should be in your favor. அந்த மாதிரி தான் நீங்க கொஸ்டினே. அவனை ஆன்சர் சொல்ல விடக்கூடாது, எக்ஸ்பிளனேஷன் சொல்ல விடக்கூடாது. அப்போ நீங்க கொஸ்டினை சஜஷன் மேனர்ல தான் போனோம்.
அவனை ஆன்சர் சொல்ல விட்டீங்கன்னா உங்க கேஸையே டேமேஜ் பண்ணிடுவான். எது எது சீஃப்ல விட்டுட்டானோ அதை பூராவும் ஃபில் பண்ணிடுவான். அதனால the design of your question should be very very shrewd. You should not allow him to give any explanation. அவன் கொஸ்டியனுக்கு பொய்யா ஒரு செகண்ட் மேடம். அப்ப அவன் பொய் சொல்றான்னா அந்த பொய் சொல்ற ஏரியா எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அந்த பொய் வந்து உண்மையா பொய்யான்றது இதெல்லாம் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லயே வரணும் உங்களுக்கு. அவன் கொடுக்குற ஆன்சர் உண்மையா பொய்யா, அவன் உண்மையிலேயே அந்த விஷயத்த பார்த்தானா இல்லையா, இல்லையே உண்மையில அவனுக்கு அந்த விஷயத்த ஒட்டி தெரியும், இது எல்லாமே கிராஸ் பண்ணி அவனை பொய் பண்ண வச்சிடணும். அவன் பொய் ஆன்சர் கொடுக்குறான்றன்னா இன்னொரு கொஸ்டின் அந்த உனக்கு தேவையான ஆன்சரை வந்து நீ எடுத்துடணும். அதனால ஒரு கொஸ்டின் போடுறீங்க, அவன் ஆன்சர் கொடுக்குறான், அந்த ஆன்சர் மேல கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுங்க. திருப்பி ஆன்சர் மேல கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுங்க. நான் அதான் சொன்னேன், யூ ஷுட் சேஸ் ஹிம் டு த கார்னர். ஃபைனலா அவன் எஸ்ன்னு தான் சொல்லணும் உங்களுக்கு. தட் இஸ் ஹவு தி கொஸ்டின் ஷுட் பி ஃப்ரேம்ட். சார் காளிதாஸ் சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். காளிதாஸ் சார் வாய்ஸ் கிளியர் இல்ல. சொல்லுங்க சார், நான் பேசுறது கேக்குதுங்களா சார்? சார், இப்போ நம்ம கொஸ்டின் போடுறோம், ஒரு கேள்வி பதில் சொல்றான்னா கோர்ட்டு வாண்டடா கேட்டு ஆன்சர் கேட்டு வாங்கிக்குவாங்க சார். அந்த மாதிரி சூழ்நிலை கோர்ட்டுடைய பவர் செக்ஷன் 132, கோர்ட்டுடைய பவர் செக்ஷன் 165. 132ல the witness can be compelled to answer. You read section 132 of Evidence Act. 165ல வந்து court can only put question for some explanation. எல்லாத்தையும் கோர்ட்டே கிராஸ் பண்ண முடியாது. பர் கோர்ட்டுக்கு பவர் இருக்கு 165. பட் ஒரு ஆன்சர் உங்களுடைய கேஸுக்கு உங்க பக்கம் இருக்கா இல்ல ப்ராசிக்யூஷன் பக்கம் இருக்கா, அந்த ஆன்சர் உண்மையா பொய்யான ஆன்சரா, உண்மையா இருந்தாலும் அது பொய்யா பண்ணணும், பொய்யாக இருந்தால் அது உண்மையா பண்ணணும். தட் இஸ் தி ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிக்ஷன் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன். அது வந்து உங்களுடைய திறமை தான். தட்ஸ் த ஸ்கில் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன். இப்போ விட்னஸ்ல வரவன் ஃபர்ஸ்ட் டைம் பாக்ஸ்ல நிக்கிறாரு, அவர் வந்து ஐஓவா இருக்கலாம், எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம். யூ ஷுட் பி தரோ வித் த கேஸ். அவர் பொய் சொல்றாரா உண்மை சொல்றாருன்றது உங்களுக்கு தெரியணும். பொய்ய உண்மையா பண்ணு, உண்மையா பொய்யா பண்ணு. தட் இஸ் தி ஸ்கில் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன். இது கிராஸ் எக்ஸாமினேஷன். அதான் நீங்க கொஸ்டின் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றீங்க, எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றீங்க, ஹவ் யூ ப்ரிப்பேர். பட் டோன்ட் அலோ ஹிம் டு கிவ் எக்ஸ்பிளனேஷன். இந்த ஜட்ஜி சொல்லுவாங்க, அவரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் விடுங்கன்னு. நான் கேட்டேன், நான் கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷனு நான் கேட்டது எஸ் ஆர் நோ, இட் இஸ் மை சஜஷன். So your attack on the witness is in the form of suggestions. Don't put question enabling the witness to give explanation. Don't put such a questions. அதுல தான் நீ வந்து சீசன் ஆகணும். சார் கலையரசு சார் பேசுங்க சார், அன்மியூட் பண்ணிட்டு. சார் குட் ஈவினிங் சார். சார் திருப்பி வரேன். சொல்லுங்க சார். சார் குட் ஈவினிங் சார். என் பேர் கலையரசு, அட்வொகேட், கோயம்புத்தூர் சார். சார் வந்து சென்னை. சொல்லுங்க சார். சார் குட் ஈவினிங் சார். என் பேர் கலையரசு, அட்வொகேட் சார், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க சார். சார் உங்க கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணிருக்கேன் ஏற்கனவே. இந்த பெங்களூர்ல இருந்து யூஏபிஐ கிளாஸ் அட்டெண்ட் பண்ண போது கான்ஃபரன்ஸ்ல இருந்து சாரோட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன் சார். எனக்கு 2 கொஸ்டின் இருக்கு உங்ககிட்டங்க. ஓகே சார், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த அட்வொகேட்ஸ்க்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட நாலேஜ் எந்த அளவுக்கு ஒரு முக்கியம் சார்? இந்த போன் ரிட்ரைவ் பண்றது சார், அதே மாதிரி லேப்டாப், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் தான் கேஸ்.
நீங்க எல்லா கேஸுமே இப்போ வந்து சிசிடிவி, மொபைலு, சிடிஆர், ட்விட்டரு. நான் ரீசெண்டா ஒரு கேஸ் நடத்தினேன் பெங்களூர்ல. மேதி மஸ்ரூர் பிஸ்வாஸ் கம்ப்ளீட்லி ட்விட்டர் அக்கௌண்ட், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, அப்புறம் வந்து ஐபி அட்ரஸ், மொபைலு, அப்புறம் இமெயில் ஐடி, யூசர் நேம், இவ்வளவுதான் சார் கேஸ். 45,000 pages charge sheet. I conducted that case for about 7 years. அதுல வந்து சைபர் டெரரிசம் கேஸ், ஐ காட் அன் அக்யூட்டல். அப்போ தி டிஃபென்ஸ் கவுன்சில், சிவில்ல கூட டிஜிட்டல் தான் சார் அது இன்ஃபர்மேஷன். நீங்க அதை கம்ப்ளீட்டா படிக்கணும். யூ ஷுட் நோ வாட் இஸ் ஹேஷ் வேல்யூ, வாட் இஸ் அத்தன்டிகேஷன் ப்ரோசஸ், வாட் இஸ் ஐபி அட்ரஸ். யூ ஷுட் நோ தி டெலிகிராஃப் ஆக்ட், தி டெலிஃபோன் ஆக்ட். யூ ஷுட் நோ மெமரி சிப், அப்புறம் வந்து இன்டர்ஃபேஸ், கம்ப்ளீட் ஆப், அப்புறம் வந்து டூல்ஸ், அப்டேஷன், இது எல்லாமே படிச்சுக்கணும் நீங்க. அதுல இதுல எத்தனை ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இப்போ என்னுடைய மொபைல் இருக்கு. மொபைல்ல வந்து பாஸ்கோட் இருக்கு. பாஸ்கோட் கொடுக்காம நீங்க என்ட்ரி ஆக முடியாது. போலீஸ்காரன் என்ன கேட்கும் போது வெதர் ஐ எம் லயபிள் டு டிஸ்க்ளோஸ் மை பாஸ்வேர்ட், கிடையாது. ஐ கேன் டினை இட். அப்போ வாலண்டரி ஸ்டேட்மெண்ட், இட் வில் பிகேம் எ கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ யூ ஷுட் பி தரோ வித் தி பாஸ்கோட், ட்விட்டர் அக்கௌண்ட், உன்னுடைய கஸ்டமர் அப்ளிகேஷன் ஃபார்ம், எல்லா மெட்டீரியலை ஒட்டி நீங்க தரோவா இருந்தாதான் இப்போதைக்கு கேஸை நடத்த முடியும். அப்படி நீங்க தரோவா இல்லைன்னாக்கா then we are off back, we are unfit to protect our client. Thank you, sir. Sir, second question ஒன்னு சார். சார், இந்த டிஜிட்டல் எவிடன்ஸ் சம்பந்தமா என்ன ஸ்டடி இருக்கு சார்? சார் வந்து டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன இல்ல சார், இந்த டிஜிட்டல் எவிடன்ஸ் சம்பந்தமா வந்து நாங்க அட்வொகேட்ஸ்ல என்ன கோர்ஸ் படிக்கலாம் சார் தெரிஞ்சுக்கிறது? சார் கோர்ஸ் விட்டுருங்க. நிறைய அந்த கேஸ மற்ற லாயர் கிராஸ் பண்ணும்போது போங்க. நீங்க ரீசர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா ஜட்ஜ்மெண்ட்ஸும் கிடைக்கும். பிளஸ் there are several books. கூகுள் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். See, you should buy books. You should be interested. உங்க கேஸ் என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்குது சார். எல்லா ஜட்ஜ்மெண்ட்டுமே கிடைக்குது. பட் யூ ஹவ் டு ஸ்பெண்ட். இந்த லாயர்ஸ் தூங்காதீங்க. நீங்க காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு உக்காந்து படிங்க, இதெல்லாம் நோண்டுங்க நீங்க. அதான் நான் சொன்ன ரீசர்ச் எல்லாமே கிடைக்குது. நம்ம என்ன புதுசா கண்டுபிடிக்கிற போறோமா? இல்ல, ஏற்கனவே அவன் கண்டுபிடிச்சு தலைய கருத்துன்னு புக்கை எழுதி வச்சிருக்கான். நிறைய பேர் நடத்துறாங்க. இப்போ நான் சென்னையில என்ன ஒரு கேஸ்க்கு என்கேஜ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து ட்ரிபிள் மர்டர், 2 கன் யூஸ் பண்ணிக்கிறாங்க, புல்லட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து அந்த வீட்டுக்கிட்ட இறங்குறது டிஜிட்டல் எவிடன்ஸ்ல இருக்கு. அப்படியே அவங்க இன்னொரு இடத்துல கார்ல வர்றது இருக்கு. திஸ் இஸ் a கேஸ். இத வந்து த்ரில்லிங்கா எடுத்துட்டு ஐ வாண்டட் டு டெஸ்ட்ராய் தோஸ் எவிடன்ஸ். அப்போ யூ ஷுட் பி வெரி தரோ. அவங்க எவிடன்ஸ் கொடுக்க வரவங்க பிஹெச்டி பண்ணிக்கிறாங்க. யூ ஷுட் பி டபுள் பிஹெச்டி. யூ ஆர் கம்ப்ளீட் ரீசர்ச் தான் சார் வழக்கறிஞர் தொழில். ஓகே, தேங்க்யூ சார். எக்ஸலண்டா இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். கிளாஸ் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எம் குணநாதன் சார், குருநாதன் சார், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். சார், சீப்ல வந்து சொல்லிடுறாங்க ஃபேக்ட், கிராஸ்ல வந்து போலீஸ் விசாரிக்கவே இல்லைங்கிறாங்க. அந்த சூழ்நிலையில என்ன கொஸ்டின் கேட்கணும் சார்? சரி, அதுதான் omission amounting to contradiction. 161 statement is only for contradiction, not for corroboration. 161 and 164. 164 is a statement given before the magistrate. அப்போ உங்களுக்கு சாதகமா இருக்கிறத வந்து நீங்க கான்ட்ரடிக்ஷனா எடுத்துட்டு வரலாம். சப்போஸ் அந்த இடம் வந்து உங்களுக்கு சாதகமா, எது உங்களுக்கு சாதகமா இருக்கோ அதை கன்ஃபரண்ட் பண்ணலாம். ரெண்டாவது, அவங்க சொல்லி இருக்கிறத வந்து நீங்க கான்ட்ரடிக்ஷன் பண்ணோம். அதுதான் வந்து அந்த வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் 161 ஸ்டேட்மெண்ட். அது வந்து
ரிகவரி 161 ஸ்டேட்மெண்டா இருக்கலாம், ஸ்பாட் 161 ஸ்டேட்மெண்டா இருக்கலாம், ஐ விட்னஸ் 161 ஸ்டேட்மெண்டா இருக்கலாம். வாட் இஸ் தி ஸ்டேட்மெண்ட்? அதை வந்து உண்மை எவ்வளவு இருக்கு, பொய் எவ்வளவு இருக்குன்னு நீங்க முதல்ல கண்டுபிடிச்சிடணும். அப்போ அந்த 161 ஸ்டேட்மெண்ட்ல how many circumstances are there? You divide that into several circumstances. Then circumstance number 1, 2, 3, 4, 5. ஃபர்ஸ்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல அவர் உண்மையா நடந்ததுன்னா அவர் சொல்றது என்ன, கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காரு, தென் ஹவு டு வாட் இஸ் யுவர் கேஸ். அதே மாதிரி உண்மை அவர் கோர்ட்ல சொன்னது, வாட் இஸ் யுவர் கேஸ். அந்த ஒவ்வொரு சர்க்கம்ஸ்டன்ஸையும் நீ திருப்பிடணும். ஸோ இன் எ கிரிமினல் கேஸ் 161 ஸ்டேட்மெண்ட் எத்தனை கல் இருக்குன்னு நீங்க கணக்கு பண்ணணும். அண்ட் யூ ஹாவ் டு டர்ன் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டோன். அதனால நீங்க வந்து கிராஸ் எக்ஸாமினிங் கவுன்சிலுக்கு எத்தனை கல் இருக்குன்றத கண்டுபிடிங்க. நீங்க அத்தனை கல்லையும் திருப்பி போட்டுருங்க. அந்த திருப்பி போடுறதுக்கு உங்களுக்காக என்ன இருக்குன்றத ரீசர்ச் பண்ணுங்க. அதற்கான சட்டம் என்ன, ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன, ரியாலிட்டி என்ன, இது எல்லாத்தையும் வந்து ஆராய்ச்சி தான் சார். இது வந்து டீப்பா இன்வால்வ் ஆகி ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் உங்களுக்கு டிசிஷன்ஸ் கிடைக்கும், ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரை நீங்க வாங்கிடணும் சார். ஆன்சரை வாங்கிடணும். எப்படி வாங்குறது? அது வந்து தட்ஸ் எ ஸ்கில். அதை ஒவ்வொருத்தரும் அந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கணும். அது வந்து 1 + 1 = 2, 2 + 2 = 4 இல்ல. அந்த சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. உங்களுடைய ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு எஸ் எஸ் தான் வரணும், நோன்னா நோ தான் வரணும், டோன்ட் நோன்னா டோன்ட் நோ தான் வரணும். வர வரைக்கும் புல்லட் ஷாட் கொஸ்டின் போயிட்டே இருக்கணும். சேஸ் பண்ணி அவன் வாயில வர வைக்கணும் சார். அது பொய் தான், அது அவன் வாயில சொல்லணும். அவன் அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா விட்னஸ் பொய் சொல்ல வை. ஒரு பொய் சொல்ல வச்சுன்னா யூ ஆர் சக்சஸ்ஃபுல். ரெண்டாவது ஒரு பொய் சொல்ல வை. மூணாவது பொய்ய மறிக்க ஒரு பொய், பொய்ய மறிக்க ஒரு பொய்ன்னு கடைசியா உண்மை வந்துடும் சார். அது ஓகே சார், தேங்க்யூ சார். சோமசுந்தரம் சார், கொஸ்டின் கேளுங்க சார். சார், நம்ம கிரிமினல் கேஸ்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸா ரிமெம்பர் வச்சுக்க வேண்டிய என்னென்ன இதெல்லாம் பாயிண்ட்ஸ் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கணும் அப்படின்றது ஏதாவது சொல்லுங்க சார். சார் அதான் சொன்ன, ஒரு கேஸ்ல எத்தனை சர்க்கம்ஸ்டன்ஸ், டெக்னிக்கல் எத்தனை, நான் டெக்னிக்கல் எத்தனை, சயின்டிபிக் எத்தனை, அன்சயின்ஸ் எத்தனை, பார்வை மசரு எல்லாத்தையும் வந்து பிரிச்சு போட்டுருங்க சார். ஒரு விட்னஸ் வரும்போது அந்த விட்னஸ்க்கு எத்தனை சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கு அதை பிரிச்சுக்கோங்க. அப்ப அந்த சர்க்கம்ஸ்டன்ஸை மீட் பண்றதுக்கு வாட் இஸ் த கவுண்டர். அப்போ சுப்ரீம் கோர்ட் அதை ஒட்டி என்ன சொல்லியிருக்கு, அந்த ஆன்சர் எப்படி வாங்குறது. அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அனலைஸ் பண்ணுங்க சார். See, there is no இது என்ன மந்திரம் தந்திரம்லாம் இல்லை. இட் இஸ் a research. நீங்க அதை ஒட்டி கம்ப்ளீட் தரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க. நீங்க ரீசர்ச் பண்ணோம். இப்போ இது 1 man ஆர்மி. இது இப்போ இன்வெஸ்டிகேஷன்னா அங்க ஒரு எக்ஸ்பர்ட் போலீஸ் ஆபீசர் இருக்காரு, அவருக்கு அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க, ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க, வெப்பன் எக்ஸ்பர்ட், டாக்டர்ஸ், டிஜிட்டல் எல்லாமே இருக்காங்க. பட் தி டிஃபென்ஸ் லாயர் இஸ் a single man. அப்போ the defense lawyer should have a team of lawyers. கொலீக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கேஸ் அனலைஸ் பண்ணி அதை மீட் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஜெயக்குமார் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். செங்காசில இருந்து ஜெயக்குமார் பேசுறேன் சார். சார் அந்த கத்தியில பிளட் இருக்குன்னு சொல்லுவீங்களா சார்? டிஃப்ரெண்ட் அது 307க்கும் 302க்கும் எப்படி சார் கண்டுபிடிக்கணும்? அந்த எப்படி அந்த ரத்தம்னா ரத்தம் தான். அது 307 ரத்தம் வேற, 302 ரத்தம் வேற எல்லாம் கிடையாது. 302ல செத்துட்டு பிறகு கூட ரத்தம் வரும், 307ல உயிரா இருக்கும்போது தான் ரத்தம் வரும். ரத்தம்னா எங்க இருக்கும்? துணியில இருக்கணும். ரத்தம் எங்க இருக்கும்? வெப்பன்ல இருக்கும், இல்ல அந்த ஸ்பாட்ல ரத்தம் இருக்கும். இதுதான் 3 இடத்துல ரத்தம் இருக்கும். அந்த ரத்தத்துடைய கலரை வந்து கணிக்கணும் நீங்க. கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ 10 நாள் பொறுத்து ஒரு கத்தியை ரிகவர் பண்றாங்க. ரத்தம் சிவப்பா இருந்துச்சுன்னா அது புது பிளட். அப்போ ஃபர்ஸ்ட் ரத்தம் எப்படி இருக்கும்? இட் சுட் பி டார்க் ரெட். இல்லை இந்த அப்புறம் என்ன ஆகும்? ப்ரௌன் கலரா மாறும். அது வந்து
வெயின்ல வந்த ரத்தமா ஆர்டரியில வந்த ரத்தமான்னு அந்த சிராலஜி எக்ஸ்பர்ட் தான் சொல்லணும். அப்ப 2 நாள் ஆன பிறகு வந்து ப்ரௌனிஷ் ரெட் வரும், அப்புறம் ப்ரௌன் ஆகும், அப்புறம் கருப்பாகும். ரத்தத்தினுடைய நிறம் மாறும். நிறம் மாறதை வச்சு அந்த ரத்தத்தினுடைய வயசை கண்டுபிடிக்க முடியும். இப்போது ஒரு ரத்தம் இருந்தா அது ஆணுடைய ரத்தமா பெண்ணுடைய ரத்தமான்னு கண்டுபிடிச்சிடலாம். குழந்தையுடைய ரத்தமா வயசானவங்களுடைய ரத்தமான்னு கண்டுபிடிச்சிடலாம். சத்தத்துக்கு முன்ன வந்த ரத்தமா சாவறதுக்கு பிறகு வந்த ரத்தமா, அப்புறம் அப்புறம் ரத்தம் வந்து எத்தனை நாள் ஆச்சு, இந்த மாதிரி பல்வேறு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளட் அது பூராவும் நீங்க படிச்சீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா நீங்க சிராலஜியை ஒட்டி கூகுள் பண்ணா வரும். ரெட்டி அண்ட் ரெட்டி அந்த புத்தகத்துல இருக்கும், மோதி மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ல இருக்கும். அப்போ ரத்தத்தை ஒட்டி நீங்க கண்டிப்பா கம்ப்ளீட்டா படிக்க வேண்டியது மிக மிக அவசியம் சார். அப்ப ரத்தத்தை ஒட்டி நீங்க சிராலஜி அதை கம்ப்ளீட்டா படிச்சு அதை வச்சு நீங்க அந்த எக்ஸ்பர்ட்டை கிராஸ் பண்ணணும். ஓகே சார், ஓகே சார். புக்குனா எந்த புக்கு சார்? அந்த எதை சம்பந்தப்பட்டு? இந்த பிளட் இதை பத்தி சம்பந்தமா? ரெட்டிஸ் வாங்கிக்கோங்க. ரெட்டிஸ் மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் ரத்தத்தை ஒட்டி இருக்கும். மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அண்ட் டாக்ஸிகாலஜி இருக்கு. நிறைய யூனிவர்சிட்டி நிறைய புக்ஸ் இருக்கு சார். நீங்க எது வேணுமோ வாங்கி படிங்க. கூகுள் பண்ணி அதே சப்ஜெக்ட்ல கொடுத்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக படுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப பயனுள்ளதாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் போச்சு சார். இன்னைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு சார். ரொம்ப தேங்க்யூ சார். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. வேற யாராச்சும் ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? சார் சார் புக்ஸ் மட்டும் லிஸ்ட் ஆஃப் ஆத்தர் மட்டும் கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் குரூப்ல போடுங்க சார். we will collect the books or we will buy the books for learning certain things sir. Thank you sir. Okay sir, okay, thank you sir. சார் நான் நிறைய ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன். பாரதி அலி சார். சார் குட் ஈவினிங் சார். சார் இல்லைங்களா? சார் போயிட்டாருங்க சார். போயிட்டாரு. இருக்காரு பேசுங்க. இருக்காரு சார். ஒரே ஒரு டவுட்டுங்க சார். இப்போ ஒருத்தர் ரிலேஷன் ஒருத்தர் ப்ரீவியஸ் மோட்டிவேஷன்ஸ் இருந்திருக்கு சார். அவங்களுக்குள்ள லேண்ட் மோட்டிவேஷன்ஸ் இருக்கு. அதுல அடிக்கடி சண்டையில இறந்து போறாரு. பட் பாடியில ஒரு காயம் கூட இல்லை சார். வித்தின் ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு அவர் இறந்து போறாரு. பட் போலீஸ் அபிஷியல்ஸ் ஈவன் இவர் இன்ஸ்பெக்டர்ல இருந்து எல்லாமே டிஎஸ்பி எல்லாமே 174ல போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க மாடிஃபை பண்ணுவோம். செக்ஷன் 304 போடணுமா, +2 போடணுமா, 299 கல்பபிள் ஹோமிசைட் பொதுவா போட மாட்டாங்க சார். சடன் ப்ரொவோகேஷன் போட மாட்டாங்க இல்லையா? சாவுக்கான காரணம் தெரியலன்னா 174 இன்குவெஸ்ட்ல தான் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சாவு வந்து இயற்கையான மரணம், ஆக்சிடென்ட்ல ஆன மரணம், கொலையினால் ஆன மரணம், இல்லைன்னா வந்து தற்கொலையால மரணம். அப்போ டெஃபினட்டா கொலை, தற்கொலைன்னா அதுக்கான செக்ஷன்ஸ் போடுவாங்க. அன்நேச்சுரல் டெத், ஐவிட்னஸ் இருக்கு. அடிக்கடி சண்டை நடந்திருக்கு, கீழே விழுகிறாரு, இறந்து போறாரு. இப்போ அததான் நீங்க சொல்றது வந்து மோட்டிவ். ஆமா சார். அது சண்டை போட்டது யாருன்னா பார்த்தாங்களா? ஆமா சார், ஒய்ஃப், பிள்ளைங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே பார்த்திருக்காங்க. வித்தின் ஹாஃப் அன் ஹவர்ல 174ல வராது, அது 302ல தான் கேஸ். 302 109 நாங்க போட முடியாது. கான்ஃபரன்ஸ் ஏதோ போட முடியாது. நாங்க இல்ல, நீங்க சொல்றது உண்மையா இருந்தா நீங்க முதல் தகவல் அறிக்கைய இவரு அடிச்சாரு, இந்த இடத்துல அடிச்சாரு, இந்த காரணத்தை இந்த இடத்துல அடிச்சாரு, எதனால அடிச்சாரு, கோல்ல அடிச்சாரா, கையில அடிச்சாரா, the place of incident, venue of PF ரிப்போர்ட் வந்தா தானே சார் தெரியும். அப்ப அந்த டே நீங்க சொல்றதுல இல்ல நீங்க சொல்றதுல முரண்பாடு இருக்கு. இப்போ நீங்க கண்ணால பாத்திருந்தீங்கன்னா சாட்சின்னு எப்படி சொல்றீங்க? அடிச்சாங்கன்றத பார்த்ததுன்னா நீங்க போய் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதானே, இவர் அடிச்சு இவருக்கு உயிர் போச்சுன்னு. அது பண்ணிட்டோம் சார். பண்ணுனா டைரக்டா 302 இல்ல 109 நீங்க 4 பேர் காட்டுறீங்க, இவங்க தான் தூண்டுதல்னு சொல்றீங்க. அவங்க மேல நான் எஃப்ஐஆர் டைரக்டா தூண்டுதல் விட்டுருங்க.
302 டைரக்டா போட 120 மாட்டேன். no 120 174 B madam 120 no 170 no 120 B conspiracy 149 member of unlawful assembly 34 common intention இது ஆச்சு விடுங்க. அந்த சம்பவத்தை நாங்க பார்த்தோம். ஏ ஹீட் பி வித் ஏ ஸ்டோன் அவ்வளவு எவிடன்ஸ் இட்ஸ் a murder. அது மர்டர் டைரக்டா போட மாட்டோம் அப்படினாங்க சார். அதான் கேக்குற டவுட். அது எப்படி நீங்க சொல்றது உண்மையானா போலீஸ் தப்பு. then you can report to the higher officials. அப்புறம் ஏடிஎஸ்பி வந்து போட்டுட்டாருங்க சார். 302 போட்டு கொடுத்துட்டாரு. ஃபைன் அப்ப எவிடன்ஸ் இருக்குது. அது டவுட்ல 174 போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க சார்ஜ் ஷீட் போடும்போது மாடிஃபை பண்ணுவோம் செக்ஷனை. அட்டாச்சி ரிப்போர்ட்ஸ் பிஎம் ரிப்போர்ட்ஸ் கரெக்டா எப்படி இருக்கு, எம்ஐயா இருந்ததுன்னா நாங்க வந்துட்டு 174லயே முடிச்சிருவோம். பாடியில காயங்கள் இல்ல அப்படின்னாங்க. காஸ் ஆஃப் டெத் தெரியல. இப்போ அதுதான் வந்து ஐ விட்னஸ் இல்ல, வெறும் கையில சப்போஸ் ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக்னு வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். சண்டை போடும்போது ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாருன்னா 302 எப்படி ஆகும்? அது இப்போ காஸ் ஆஃப் டெத் வந்து டாக்டர் கொடுக்கணும். அந்த டைம்ல when it is unknown the cause of death then இப்ப இவருக்கு அட்டாக்ல இறந்து போறாருனாலும் 302 மேட் அவுட் ஆகாதாங்க சார். ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டு எப்படி வரும்? அடிச்சதுனால கீழே விழுந்தது அட்டாக் வருதுங்க சார். அது எப்படி வரும்? see that all depends on the medical evidence. சரிங்க சார். மெடிக்கல் எவிடன்ஸ் தானே அவங்க சொல்லணும் இது அடிச்சதுனால இப்படி ஆச்சு. இல்ல அவருக்கு ஏற்கனவே ஹார்ட் வீக் பைபாஸ் சர்ஜரி ஆயிருந்துச்சு அந்த மாதிரி எதுவும் இல்ல சார். இல்ல தட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன். அப்போ போலீஸ் இஸ் கரெக்ட். 174ல இன்குவெஸ்ட் நடந்து அதுல மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடுவாங்க. சரிங்க சார். ஓகே தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ சார். உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு வகுப்படுத்தி கொடுத்தது ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். இதே போல இன்னொரு கிளாஸ் எங்களுக்காக எடுத்து கொடுக்கணும் சார். தேங்க்யூ சார்.